பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் தயிரை அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனி பவுடரை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நுர வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 கப் கோதுமை மாவை அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் சீனிக்கு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சீனி நல்லா கரைஞ்சிட்டு இது பிசு பிசுன்னு தன்மை இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும் போதுல ஸ்டவ் ஆஃப்